ரெண்டு பேத்தோட ஃபைனல் பேட்டில் வந்தாச்சு. ஒருத்தர் மத்ரா சிலைக்கு மேலேயே இன்னொருத்தர் ஹசிராமா சிலைக்கு மேலே நிற்பாங்க. நம்ம நரட்டோ கிட்ட நெஜி பாஸ்ட்ல ஒன்னு சொல்லியிருப்பான். என்ன சொல்லியிருப்பான்னு பாத்தீங்கன்னா, நரட்டோ என்னோட கண்களோட உன்னோட கண்கள் தான் பாத்தீங்கன்னா ஆழமா பார்க்க முடியும். உன்னால மட்டும்தான் இருள இருக்க சாசுகேவை வெளியே கொண்டு வர முடியும். உன்னை மட்டும் தான் நம்பி இருக்கணும் நம்ம நெஜி பாஸ்ட்ல சொல்லுறதுலாம் நம்ம நரட்டோ ஒரு நிமிஷம் பிரசன்ட்ல யோசிச்சு பார்ப்பான். நெக்ஸ்ட் நரட்டோவும் கவலைப்படாத நெஜி, என்னோட வாக்க நான் கண்டிப்பா காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லுவான். நம்ம சாசுகே தூரத்துல இருந்து ஒரு லீஃப் பறந்து வருமா, அதை பிடிச்சிட்டு ஹொகாகேன்ற வியூ என்னோட ரெஸ்பான்சிபிள பொறுத்து அமையுது. இது பதில் எனக்கு இட்டாச்சி கிட்ட இருந்தா கிடைச்சிச்சு. எதுக்காக இட்டாச்சி லேண்ட் ஆஃப் ஃபயரையும் வில்லேஜையும் பாதுகாக்க அவனோட லைஃபையும் அவனோட கிளானை சாக்ரிஃபைஸ் பண்ணான்னு எனக்கு பதில் ஒன்றும் தெரியல. லேண்ட்னா என்ன, கிராமம்னா என்ன, அதையே இவ்வளவு தூரம் போய் பாதுகாக்கணும். அதை நான் வந்து ப்ரீவியஸ் உட்காக கேட்டேன். வில்லேஜ் எதுக்காக உருவாக்கப்பட்டுச்சுன்னா நிறைய கிளான்ல இருக்க மெம்பரோட படுகொலை தடுக்கிறதுக்கும் அது மாதிரி இல்லாம குழந்தைங்களோட படுகொலை தடுக்கிறதுக்கும் தான் அந்த வில்லேஜ் கட்டமைக்கப்பட்டது. இட்டாச்சி அந்த ஒரு விஷயத்தை தான் சஸ்டைன் பண்ண பார்த்தான், எல்லாத்தையும் தனியா. இட்டாச்சி எவ்வளவுதான் நல்லதை பண்ணாலும் அவன் கடைசியில டார்க்னஸ்ல தான் சஃபர் ஆனான். கிராமத்துக்கு வெளியே கிரிமினல் பேர்ல எல்லா வெறுப்பையும் ஏத்துக்கிட்டான். அப்படி இருந்தாலுமே இட்டாச்சி வெளியே சேடோவா இருந்து லேண்ட் ஆஃப் ஃபயரையும் லீஃப் வில்லேஜையும் பாதுகாத்துக்கிட்டு தான் இருந்தான். அதனால உண்மையான ஹொக்காகேவா நான் இட்டாச்சியா தான் சொல்லுவேன். அது யாரால தெரியப்படனாலையும் அந்த ஒரு டைட்டிலுக்கு